எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நார்தர்ன் லைட்ஸ் டூர். இன்னைக்கு ஃபின்லாண்ட் ஆர்டிக் சர்க்கிள் சீரீஸில் நம்ம நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க போகிறோங்க. ரொம்ப நாள் பெண்டிங்காக இருந்த ஒரு பக்கெட் லிஸ்ட் இன்னைக்கு டிக் அடிக்க போகிறோம். ஆர்டிக் சர்க்கிளில் ஒட்டி இருக்கிற நாடுகளில் தான் இந்த அரோரா விசிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி இன்னைக்கு ஃபின்லாண்டில், அதுவும் குறிப்பாக லாப்லாண்ட்னு சொல்லக்கூடிய இந்த ரோவனிமியில் அந்த டூர் எடுத்திருக்கோங்க. நாங்கள் எடுத்திருக்க டூர் கம்பெனி பேர் வந்து ArcticGM. டூர் கம்பெனியை சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சொல்லுவாங்க நார்தர்ன் லைட்ஸ் டூர் கூப்பிட்டு போகிறோன்ட்டு. ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபோர்காஸ்ட்டில் லைட்ஸுக்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இருந்திருக்காது. இருந்தாலும் நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு சுற்றி காமிச்சிட்டு லைட்ஸ் வரல சாரி அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க அப்படி கிடையாது. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோர்காஸ்ட்டை துல்லியமாக கணிச்சு இன்றைக்கி எத்தனை பர்சன்டேஜ் லைட்ஸ் வரத்துக்கான சான்சஸ் இருக்குன்றதை நம்மளுக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுவாங்க. நமக்கு ஓகேனா தான் டூரே கூப்பிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஃபின்லாண்டோட நிறுத்த மாட்டாங்க. லைட்ஸ் பார்க்கணும் கிடைக்கல, ஒரு வேளை ஃபின்லாண்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா நம்மளை நார்வே இல்லை ஸ்வீடன் எங்கே கிளியர் விசிபிலிட்டி இருக்கோ அந்த இடத்துக்கே கூப்பிட்டு போயிட்டு லைட்ஸை காமிச்சிட்டு தான் கொண்டு வருவாங்க. 99% இவங்களோட சக்ஸஸ் ரேட். அது போக பார்த்திங்கன்னா இவங்களோட டூரோட டியூரேஷன் வந்து 4 to 12 hours. வீடியோ பேசிட்டே இருக்கும்போது நம்ம டூர் கம்பெனிலேருந்து நம்ம கைடு வந்துட்டாருங்க. இந்த வெஹிக்கிளில் தான் நம்ம இப்போ போக போகிறோம் நார்தர்ன் லைட்ஸை பார்க்க. இந்த வீடியோ அடுத்து தொடர்றதுக்கு முன்னாடி நார்தர்ன் லைட்ஸ்னால் என்ன, அது எப்படி உருவாகுது, அதோட ஃபினாமினா என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு சயின்ஸ் கிளாஸ் எடுக்க போகிறேன்னு கனவுல கூட நினச்சது இல்லைங்க. தயவு செய்து இந்த கிளாஸை கவனிங்க. நாம் நிறைய ட்ராவல் வீடியோஸில் பார்த்துருப்போம், வானத்தில் ஒரு கலர்ஃபுல் ஷோ மாதிரி ஏதோ ஒன்று நடக்குது, இது நார்தர்ன் லைட்ஸ் சொல்கிறாங்களே, இதுக்குள்ளே இருக்கிற சயின்ஸ் என்னென்னு நமக்கு புரிஞ்சிக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ அதை பற்றி தான் நம்ம சிம்பிளாக பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியன். நான் ஏன் சூரியனை ஹீரோன்னு சொன்னேன்னா, இந்த நார்தர்ன் லைட்ஸ் உருவாகிறதே இந்த சூரியன்லேருந்து தான். நம்ம சூரியன் சும்மா வெயிலை மட்டும் தரதில்லைங்க. நம்ம சூரியனோட கோருக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா சும்மா 14 மில்லியன் டிகிரிஸில் சுட்டெரிச்சிட்ருக்கோம். ஒரு அணுகுண்டு தான் நம்ம சூரியன், இது எல்லாருக்குமே தெரியும். அதில் சோலார் ஃப்ளேர்ஸ்னு கிட்டத்தட்ட வெடிச்சு கொண்டே தான் இருக்கும், ஒரு ஃபயர் கிராக்கர் மாதிரி. அந்த வெடிப்பிலிருந்து வெளியே வரும் சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது மின்சாரம் கொண்டு இருக்கும் சிறிய துகள்கள், அது ஸ்பேஸில் பறக்க ஆரம்பிக்குதுங்க. இவை மின் சுமத்தல் துகள்கள். ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ்னு இருக்கும். என்ன துகள்கள் பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ்னு சொல்கிறீங்க, எனக்கு புரியல அப்படின்னு சில பேருக்கு தோணலாம். ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக சூரியனுக்குள்ளேருந்து ஒரு எனர்ஜி உருவாகுதுங்க. அதை தான் நம்ம சூரிய புயல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சூரியன்லேருந்து உருவாகின சூரிய புயல் டைரெக்டாக நம்ம பூமியை நோக்கி தாங்க வரும். என்ன ஸ்பீடில் வரும் தெரியுங்களா? மேக்ஸிமம் 8 மில்லியன் km/h ஸ்பீடில் வரும். இந்த சூரியன்லேருந்து கிளம்பின புயல் முதல் 6 மணி நேரத்தில் மெர்க்குரியை வந்து சேருங்க. அதுக்கப்புறம் அடுத்த 6 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா மெர்க்குரியை தாண்டி வீனஸை வந்து அடையுங்க. அதுக்கப்புறம் 18வது மணி நேரம் தான் நம்ம பூமியை நோக்கி இந்த சூரிய புயல் வந்து அடையுங்க. இப்போது நம்ம எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்டை பற்றி பார்ப்போம். இப்போ நம்ம பூமி இது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரொடெக்ஷன் வச்சுருக்குங்க. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட், காந்தப்புலம்னு சொல்லலாம். இந்த காந்தப்புலம் பூமியோட சுற்றில் ஒரு பாதுகாப்பு போர்வம் மாதிரி இருக்குங்க. இது அந்த சார்ஜ் பார்ட்டிகல்ஸ், அதாவது இந்த சூரிய புயல் எர்த்தில் எங்கே வேண்டுமானாலும் வரவிடாது. அது மோஸ்ட்லி நார்த் அண்ட் சவுத் போல் ஏரியாவுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த நார்தர்ன் லைட்ஸ் வந்து நார்த் போல் சவுத் போல் இந்த 2 இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன தான் எர்த்தோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் சூரிய புயலை நார்த் அண்ட் சவுத் போலுக்கு டீவியேட் பண்ணி விட்டாலும், அந்த சூரிய புயல் எர்த்தோட அட்மாஸ்ஃபியர் ரீச் பண்ணும்போது அட்மாஸ்ஃபியருக்குள்ளே இருக்கிற வாயுக்கள், அதாவது ஆக்சிஜன் அண்ட் நைட்ரோஜன் கலந்துருக்கும் அட்மாஸ்ஃபியரில்,
அந்த ஆக்சிஜன் அண்ட் நைட்ரோஜனோட இந்த சூரிய புயல் மோதும்போது இந்த வெளிச்சம் உண்டாகும். அதுதான் நார்தர்ன் லைட்ஸ். ஆக்சிஜனோட மோதிச்சுன்னா க்ரீன் அண்ட் ரெட் கலர் லைட்ஸ் வரும், நைட்ரோஜனோட மோதிச்சுன்னா ப்ளூ அண்ட் பர்பிள் லைட் வரும். இதெல்லாம் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த பழங்குடியினரான இனுயிட் வாழ் மக்கள் இதை வந்து இறந்தவர்களோட ஆன்மா வானத்தில் டான்ஸ் ஆடிட்டுருக்குன்னு நம்பிட்டு இருந்தாங்க. அது கூட பரவாயில்ல. இந்த ஃபின்னிஷ் வாழ் பழங்குடியினர் இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன தெரியுமா நினச்சிட்டு இருந்தாங்க, ஃபாக்ஸ் வந்து மலைகளில் வேகமாக ஓடும்போது அதோட வால் வந்து மலையில் உரசி இந்த ஃபயர் க்ரியேட் ஆகி இந்த லைட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுதுன்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஒரு சயின்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ண ஃபீல் உங்கள் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து ஈவினிங் 7:30ங்க. திரும்ப நம்ம எப்போ வருவோம், விடிய காலம் ஆகுமான்றதை இனிமேல் தான் தெரியும். வண்டியில் இப்போ போயிட்டுருக்கோம். 10 பேர் இருக்கோம்னு நினைக்கிறேன் எங்கள் குரூப்பில். இப்போதைக்கு 6 பேர் வந்துட்டாங்க. இன்னும் சில பேருக்காக வெயிட்டிங். அவங்களையும் பிக்கப் பண்ண போகிறோம். அவங்க வந்துட்டாங்கன்னா நார்தர்ன் லைட்ஸ் வேட்டை தொடரும். For the Northern Lights hunting tour, we provide complimentary winter overalls. So if you feel like you need extra clothing, if you feel like you don't have to avoid that. பேசிக்கலி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நார்தர்ன் லைட்ஸ் டூர் வந்து நம்ம இரவில் போகிறோம். பயங்கரமான ரிமோட்டான லொக்கேஷன்ஸ்லாம் போகிறோம். ஸோ அதனால் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா -20 -30 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்ககிட்ட இனஃப் லேயர்ஸ் இல்லைன்னா எங்கள் கம்பெனிலேயே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறோம், நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக லைட்ஸை பார்க்குற வரைக்கும் நம்ம கார் மூவிங்கில் தான் இருக்கும். நீங்கள் பெருசாக இறங்கி நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. லைட்ஸை பார்த்துட்டா கூட உங்களுக்கு வேணும்னா நீங்கள் காரில் வந்து உட்காந்துக்கலாம். கார் ரன்னிங்லேயே தான் இருக்கும். ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. So to see these activities, these chemical reactions, we need to find a clear sky. So we are in Arctic regions. நம்ம கைடு ஃபர்தராக இந்த நார்தர்ன் லைட்ஸ் டூரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நார்தர்ன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு ஏன் கிளியர் ஸ்கை தேவைன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கும் ஒரு டவுட் வந்தது. ரவனிமியே ஒரு ஆர்டிக் ஏரியாவில் இருக்கிற ஒரு இடம், அதுவும் பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்கிற ஒரு இடம், க்ளோஸ் டு த நேச்சர், உலகத்தோட உச்சியில் இருக்குது. இங்கே ஏன் பார்க்க முடியாது? இங்கேயும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்குது, லேக்ஸ் இருக்குது. ஏன் அந்த இடத்துலலாம் பார்க்க முடியாதா? ஏன் எங்கேயோ கூப்பிட்டு போய் நம்மளை காட்டுறாங்க அப்படின்றதுக்கு அவர் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரவனிமியில் பார்த்திங்கன்னா இது ஒரு சிட்டி தான், ஓகேங்களா. என்ன தான் உலகத்தோட உச்சியில் இருந்தாலும், கடல் மட்டத்துலேருந்து மேலே இருந்தாலும், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன் இருக்குது. உதாரணத்துக்கு ஸ்ட்ரீட் லைட் பொல்யூஷன், அதுக்கப்புறம் கார்லேருந்து வரக்கூடிய லைட் பொல்யூஷன். அது போக இந்த ரவனிமியில் எக்கச்சக்க ரெசார்ட்ஸ் இருக்குது, ஹோட்டல்ஸ் இருக்குது, வீடுகள் இருக்குது. ஸோ இதுலேருந்து வரக்கூடிய லைட் பொல்யூஷன்னால் நார்தர்ன் லைட்ஸோட விசிபிலிட்டி வந்து ரொம்ப குறையுங்க. அது போக ரவனிமியில் இன்றைக்கி ஃபோர்காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை. ரவனிமியில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா க்ளவுட்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதனால் இங்கே இன்றைக்கி பெருசாக பார்க்க முடியாது. அதனால் உங்களை ஒரு டார்க்கான ஏரியா கூப்பிட்டு போகிறோம். அண்ட் வி ஆர் கோயிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட்ன்னு சொன்னார். அதாவது ரஷ்யாவை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ அதனால் அதை கேட்டவுடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு. ஆஹா, ரஷ்யா பார்த்துருவோமா அப்படின்ட்டு. பட் ரஷ்யாக்குள்ளெல்லாம் போக முடியாது. மேபி பார்டர் ஆர் அதுக்கும் முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை 50 கிலோமீட்டர் ரஷ்யாவுக்கு வரைக்கும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் சொன்னார். அதனால் கிளியர் ஸ்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணுமோ இல்லையோங்க, ஆனால் ஒரு விஷயம் ஷுவர், இன்றைக்கி லட்சக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்க போகிறோம். ஏன்னா ஸ்டார்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் நார்தர்ன் லைட்ஸ் வந்து ரொம்ப கிளியராக தெரியுமா. அது போக இவங்களுக்கு இருக்க இன்னொரு சேலஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் தாங்க. இந்த நார்தர்ன் லைட்ஸ் எல்லாமே ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி தானே நடக்கும். நாளைக்கு உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் பார்த்திங்கன்னா -5 to 40% பாருங்கள், ரேஞ்ச் பாருங்கள் எங்கேருந்து எங்கே இருக்குதுன்னு. ஸோ இவங்கக்கிட்ட இருக்கிற கேஜெட்ஸ் வச்சு என்ன தான் நாளைக்கு எங்கே வரும் இந்த நார்தர்ன் லைட்ஸ்னு ப்ரெடிக்ட் பண்ணாலும் ரொம்ப துல்லியமாக கணிக்கிற அளவுக்கு இன்னும் டெக்னாலஜி வளரல அப்படின்னு தான் சொல்கிறாரு. ஸோ நாளைக்கு வந்து ரொம்ப சேலஞ்சாக இருக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் மட்டும் இல்லை இன்றைக்கி எங்களோட ட்ராவல் பண்ணுறது, எங்கள் கம்பெனிலேருந்து ஒரு 4-5 வேன்ஸ் போகும். நாங்கள் எல்லாருமே கனெக்டடாக இருப்போம். ஒருத்தரோட ஒருத்தர் நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். எங்கே வரும், ஏன்னா நேச்சுரலாகவே அவங்க அந்த என்ன தான் அவங்க இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அவங்களே கணிச்சிருவாங்களாம். இந்த இடத்துல ஸ்கை வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்குது, இந்த இடத்துல நம்மளுக்கு சான்சஸ் அதிகம் நார்தர்ன் லைட்ஸ் வரத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல வந்து அசம்பிள் ஆகிடுவோம். அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் எல்லாரையும் கொண்டு போய் நார்தர்ன் லைட்ஸ் காட்டுவோம் அப்படின்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆகி 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. எங்கேயோ வந்திருக்கோம், அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த இடம் பார்த்திங்கன்னா பிச் டார்க்காக இருக்குங்க. கார் லைட்னால தான் உங்களுக்கு இந்த விசிபிலிட்டியே தெரியுது. அது போக பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஸ்னோ தான். இப்போ நான் விண்டோ வழியாக காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இப்படி தான் இருக்குது.
ஒன்றுமே தெரியாது, எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ பாருங்கள், நான் மேப்பில் காட்டுறேன். போசியோ என்ற ஒரு இடத்த நோக்கி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அது பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு லைன் பார்க்குறீங்களா, டார்க் லைன், அது ரஷ்யாவோட பார்டர். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் ரஷ்யா தான் இருக்கும். இப்போ நம்ம அந்த போசியோன்ற இடத்த நோக்கி தான் போயிட்டுருக்கோங்க. மேப்பில் பார்க்கறதுக்கே எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல வந்து ஹால்ட்டை போட்டாருங்க. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, அது நார்த்தன் லைட்ஸ் கிடையாது. கேமராவில் பார்த்தீங்கன்னா சில இடங்கள் உங்களுக்கு அப்படி தான் தெரியும். ஏன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ செட்டிங்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ரெசல்யூஷன்லாம் ஹையாக இருக்கிறதுனால நமக்கு நார்மல் க்ளவுட்ஸோ இல்லை லைட் ஆக்டிவிட்டீஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக தெரிகிற மாதிரி தெரியும். ஆனால் நார்மலைஸில் ஒன்றும் தெரியாது. உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட்டும் சொல்லிடுறேன். நார்தன் லைட்ஸ் வந்து உச்சக்கட்டமாக இருக்கும்போது தாங்க அது பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்கும். மற்றபடி இந்த ஃபோனில் கேப்சர் பண்ணிவிட்டு வாவ் ஐ ஹேட் அன் அமேசிங் ஷோன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா சீனுக்கு நம்பாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து மரங்களே இல்லாமல் பிளெயினாக லேண்ட் இருக்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனில் நார்தன் லைட்ஸை சரியாக பார்க்காதது கொஞ்சம் ஏமாற்றம் தான். பட் டூர் ஸ்டார்ட் ஆகி இதோட 4.5 மணி நேரம் ஆகுது. இப்போ இன்னும் எவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ண போகிறோம்னு தெரியல. இப்போ செகண்ட் டெஸ்டினேஷன் வந்துருக்கோங்க. டைம் வந்து மிட்நைட் 1 AM. உச்சக்கட்ட குளிருங்க, பயங்கரமாக குளிருது. மறுநாள் யாராவது ஏர்லி மார்னிங் ஏதாவது டூர் கீர் புக் பண்ணிங்கன்னா தயவுசெய்து இந்த டூர் எடுக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வந்திருக்கோம். பேசிக்கலாக இது அரோரா ஹண்டிங்க. கொஞ்சம் தான் லைட் இருக்குது. இந்த காரோட வெளிச்சத்தில் தான் உங்களால் என்ன பார்க்க முடியுது. கொஞ்சம் கேமராவை இந்த பக்கமாக திருப்பினேன்னா பாருங்கள். நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்ல, நம்ம ஏதாவது ஊர் பக்கத்தில் இருக்கோன்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்ம உச்சக்கட்ட நடு காட்டில் இருக்கும், ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல இருக்கும். வந்த வண்டியில் மட்டும் எதாவது ப்ராப்ளம்னா இங்கேருந்து நம்ம எப்படா ஹோட்டலுக்கு போவோம்னு நினச்சாலே பயமாக இருக்குது. டாப் ஆஃப் த வேர்ல்ட்னா இப்படி தான் இருக்குமோ? இங்கே பாருங்கள், க்ளவுட்ஸ்லாம் கொஞ்சம் கிளியர் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி ரொம்ப மைல்டாக தான் இருக்குது. இங்கிலீஷ் தெரியலையான்னு நினச்சிக்காதீங்க, பயங்கரமாக குளிருது. அப்படியே டங்கெல்லாம் ஷிவர் ஆகுது. கிட்டத்தட்ட 1/2 hour மேலே வெயிட் பண்ணிட்டோம், ஒரு ஆக்டிவிட்டியும் தெரியல. ஐயோ இப்படியே போயிடும் போல இருக்குது. நானே ஒரு வேற்றுக்காகவாசி மாதிரி மாறிட்டேன். இப்போ இந்த இடத்துல அவ்வளோவா ஆக்டிவிட்டி இல்லைன்ட்டு கிளியர் ஸ்கைஸை தேடி இன்னொரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். இப்படியே நைட்டு ஃபுல்லாக சுற்றிட்டு இருப்போம் போல இருக்கு. எப்பாடி என்னால் முடியலடா, என்னை விட்டுருங்கடா, நான் லைட்ஸ் அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. மார்ச் மாதம் சூப்பராக பார்க்கலான்னு தான்டா இந்த மாதம் வந்தோம், அதுக்கே ஏன்டான்னு எங்களை எப்படி சாவடிக்கிறீங்க? 3ஆவதாக ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க. கைடு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த இடத்துல ஆக்டிவிட்டி தெரியும் அப்படின்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட விடிய காலைல 2:30 மணி. ஐயோ என்னால் முடியல, அர்ஜெண்ட்டாக 1 பாத்ரூம் வேறு வருது, எங்கே போகிறதுன்னு தெரில, இவ்வளோ குளிருது, ஒன்றும் புரியலைங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம்னா இந்த நட்சத்திரங்கள் தான். ஆனால் இந்த கேமராவில் எப்படி தெரியுது, எவ்வளோ தெரியுதுன்னு தெரிலங்க. ஆனால் இவ்வளோ ஸ்டார்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லைங்க. என் கண்ணு முன்னாடி ஒரு 100 கோடி நட்சத்திரங்கள் இருக்குங்க, அப்படி தான் சொல்ல முடியும். அப்பா பாப்பா சான்ஸே இல்லாத ஒரு சைட்டு. எனக்கு புரியுது, டேய் நார்தன் லைட்ஸ் பார்க்குறேன்தான்டா வீடியோ போட்டேன், என்னடா ஸ்டார் கேசிங் பண்ணிட்டு இதெல்லாம் ஒரு வீடியோன்னு போட்டுட்ருக்கேன்ட்டு. நீங்கள் வீட்டில் உட்காந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க, உங்களுக்கே எப்படி இருக்குன்னா நான் யோசிச்சு பாருங்கள். -30 வந்து இந்த மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு நார்தன் லைட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன், எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆத்திரத்தை கூட அடைக்கலாங்க. செம்ம குளிராக இருக்குங்க. எவ்வளோ குளிருதுன்னா, ஆக்சுவலாக நான் 2 பேஸ் லேயர் போட்டிருக்கேன், அப்புறம் ஒரு நல்லா ஒரு வின்டர் கிளாத் ஒன்று போட்டிருக்கேன், அதுக்கு மேலே ஜாக்கெட் போட்டிருக்கேன். பேண்ட்டும் அப்படி தான், கிட்டத்தட்ட பேஸ் பேண்ட் ஒன்று, தெர்மல் பேண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் 2 ஒரு நார்மல் பேண்ட், அப்புறம் ஒரு ஜீன் பேண்ட். ஃபாஸ்ட்டாக என்னால் பேச முடியல, ஏன்னா அவ்வளோ குளிருது. ஸோ இவ்வளோ போட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே இருக்க முடியல. -14 நினைக்கிறேன் இன்றைக்கி இப்போ. ஆனால் ஃபீல்ஸ் லைக் -20ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுத்தமாக முடியல. ஆனால் இவ்வளோ ஸ்டார்ஸ் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது இல்லைங்க. திரும்ப திரும்ப சொல்லிடுறேன், நான் எந்த அளவுக்கு இந்த கேமராவில் தெரியுறேன்னு தெரில, ஆனால் இவ்வளோ ஸ்டார்ஸ் நான் பார்த்ததே கிடையாது. நார்தன் லைட்ஸ் ஒரு பக்கம் ஃபேசினேட்டிங்காக இருந்தாலும் இந்த ஸ்டார் கேசிங் இருக்குது பார்த்தீங்களா, அது சான்ஸே இல்லை, அல்டிமேட்டாக இருக்குது. இப்போ தெரியுதுங்களா
இவ்வளோ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அர்ஜென்ட்டாக ரெஸ்ட் ரூம் வந்தால் கூட போக முடியாதுங்க. ஐயோ கடவுளே, லைட்ஸே சீக்கிரம் ஆன் ஆகுமா? Like 300 kilometers above the ground level. These activities can look in a colors like. நம்ம கைடு வேறு இந்த ராத்திரில் சயின்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான். எங்கள் குரூப்பில் ஒரு பொண்ணு சோலோ ட்ராவலர், இன்ஸ்டாகிராமர். அதனால் அந்த கைடு அந்த பொண்ணுக்கு பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டாங்க. யார் எங்கே இருக்காங்கன்னே தெரில. கைடோட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டு செல்ஃபோனை ஆன் பண்ணால் தான் யார் எங்கே இருக்காங்கன்னே எங்களுக்கு தெரியுதுங்க. அங்கே பாருங்கள், யாரோ 2 பேர் போயிட்டுருக்காங்க. நானும் இது ஆகுறது இல்லை, இன்றைக்கி லைட்ஸ் பார்த்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டே இப்படி போனால் அங்கே ஏதோ ஒரு நேம் போர்டெலாம் போட்டிருந்தது, ஸ்ட்ரீட்டோட நேம்னு நினைக்கிறேன். அதை பார்த்துக்கிட்டே கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா அப்படியே க்ரீனிஷாக தெரிஞ்சுதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்க அரோரா லைட்ஸு. கைட் சொல்லிட்டாரு ஃபோர்காஸ்ட் சூப்பராக இருக்கான், அந்த சைடே பார்த்துட்டு இருக்க சொன்னார். லைட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா தெரியணும்னு சொன்னார். வாவ், செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. நார்மல் ஐஸ்லேயே கிளியராக தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன்ல, வீடியோவில் கூட கொஞ்சம் தெரியும், ஆனால் நேரில் சரியாக தெரியாதுண்ணா. ஆனால் இப்போ நேர்லேயே என்னால் நல்லா பார்க்க முடியுதுங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே அளவுக்கு தான் என்னாலையும் பார்க்க முடியுது. பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எவ்வளோ நல்லா தெரியுது பாருங்க லைட்ஸு. வாவ். ஓகே பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ நல்லாவே தெரியுது. வாவ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கு ஒரு கண் கொள்ளா காட்சினே சொல்லலாம். ஆக்சுவலாக ஃபோட்டோவில் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனாமிக்காக தெரியுங்க. இதை விட இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதை விட 1000 மடங்கு சூப்பராக தெரியும் ஃபோட்டோவில் பார்க்கும்போது. பட் வீடியோவில் அந்த அளவுக்கு நல்லா தெரியாது. பட் எனக்கு நார்மல் ஐஸில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட ஒரு 20% இன்னும் நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கைடு என்ன சொன்னார்னா, இன்றைக்கி நீங்கள் பார்க்குற இந்த ஆக்டிவிட்டி வந்து ஒரு சிறப்பான ஆக்டிவிட்டி. நார்மல் ஐஸ்லேயே இவ்வளோ நல்லா விசிபிள் ஆகி ரொம்ப நாள் ஆகுதான். அப்போ பார்த்துக்கோங்க, இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஷோன்னு சொல்ல முடியாது, ஒரு மோர் தென் ஆவரேஜ்னு சொல்லலாம். இது போதுங்க, எனக்கு இன்றைக்கி இது போதும். டெல்லி வரைக்கும் பேசும். நான் கூட எந்த நார்தன் லைட்ஸும் பார்க்க போகிறதில்ல, சன்லைட்டை தாண்டா பார்க்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டேன். ஏன்னா இப்போ டைம் 2:30 மணிக்கு. பட் நம்பிக்கையெல்லாம் இழந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷோ வந்து அப்பா சாட்டிஸ்ஃபைடுங்க, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ நான் நார்மல் ஐஸில் பார்க்குறேன் தெரியுங்களா, அதை விட வீடியோவில் வந்து குவாலிட்டி ரொம்ப புவராக தாங்க இருக்குது. நான் ரெட் ஷேட்ஸ்லாம் பார்க்குறேன், உங்களால் வீடியோவில் அது பார்க்க முடியாது. பட் இதே இடத்துல இப்போ நான் நின்று ஃபோட்டோ எடுத்தேன் வச்சுக்கோங்க, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இதை விட ஒரு 1000 டைம்ஸ் பெட்டராக இருக்குங்க. இப்போ எங்களோட கைடு வந்து அவரோட டிஜிட்டல் கேமராவில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ இதே இடத்துல நான் நின்று உங்களுக்கு அந்த ஃபோட்டோவை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். வாவ், நம்பவே முடியலங்க. கேமராவில் ஆட்டோமேட்டிக்காக இந்த நார்தன் லைட்ஸ்க்கு ஏற்ற போல் எக்ஸ்போஷர் செட்டிங்ஸ்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் இப்படி தெரியுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல ஃபோட்டோ எடுத்துகிட்டு, பார்த்தியா நார்தன் லைட்ஸ் பார்த்துட்டேன், எப்படி இருந்து தெரியுமா, அரோரா வாஸ் டான்சிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் இன்றைக்கி எங்களுக்கு கிடைச்ச ஷோ பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் அபோவ் ஆவரேஜ். அதுவே வந்து நம்ம நார்மல் ஐஸில் பார்க்கும்போது ஓ அவ்வளோதானா அப்படின்னு தோணுச்சு ஒரு பாயிண்டில். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரியே நிஜத்துலேயும் பார்க்கணுன்னா அதெல்லாம் ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர் உண்மையிலே சொல்ல போனால். என்ன ஒரு 50-60 நாளில் ஒரு நாள் இந்த மாதிரி தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் இன்றைக்கி நாங்கள் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தாவே வி ஆர் லக்கி. நிறைய பேர் வந்து பார்க்காமையே போயிருக்காங்க, கொஞ்சம் கூட தெரியாது, ரொம்ப ரொம்ப மைல்டாக தெரியும். ஆனால் ஃபோட்டோவில் எடுக்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக தெரியும். அப்போ வந்து நார்தன் லைட்ஸ் வாஸ் அமேசிங் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. பட் லக்கு ரொம்ப அவசியம். என்னதான் நார்தன் லைட்ஸ் பார்க்குறதுக்கு ஃபின்லாண்ட் ஒரு டாப் டெஸ்டினேஷனாக இருந்தாலும் நிச்சயமாக பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கேரண்டி இல்லை. நார்தன் லைட்ஸ் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஃபின்லாண்டுக்கு மினிமம் 10 days February March போல் கண்டிப்பாக வாங்க. ஃபஸ்ட்டு டைம் வந்து மெஸ்மரைஸ் ஆகிட்டேங்க. யூஸ்வலாக என்ன சொல்லுவாங்கன்னா, நார்மல் ஐஸ்க்கு லைட்டாக தான் தெரியும், இந்த கேமரா செட்டிங்ஸில் அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நார்மல் ஐஸ்க்கே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. 2 கலர்ஸ் பார்க்க முடிஞ்சுது, ரெட் அண்ட் க்ரீன். சான்ஸே இல்லை, சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. கிட்டத்தட்ட அரோரா ஆக்டிவிட்டி ஒரு 5 to 7 minutes இருந்ததுங்க. இந்த மாதிரி போயிட்டு ஃப்ளிக்கர் ஆகிட்டு வேறு இருந்துச்சு. அதுவே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஐயோ என்னடா போயிடுச்சு அப்படின்னு இருந்தது. டக்குன்னு பிரைட்டாக வந்தது. இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது எங்கள் கைடு வந்து இட்ஸ் டைம் ஃபார் அ ஹாட் ப்ளூபெரி டீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருங்க. ட்ரிங்க் சமத். குட்டி பசங்களாக இருந்தால் ஒரு டிஸ்க்ளைமருங்க,
பசங்க வந்து நார்தன் லைட்ஸ்லாம் பார்த்து பெருசாக எக்ஸைட் ஆகலைங்க. வாவ்னு நம்ம சொல்லும் போது அவனுங்களும் சேர்ந்து சொன்னானுங்களே தவிர மற்றபடி என் பையன்லாம் ஸ்னோவில் தான் விளையாடிட்டு இருந்தான். ஆனால் பாவம் குளிரில் விரைச்சிட்டான். You can drink. You want one? Yeah, I'll take Now? one. Yeah, okay. Yeah. Alright, here we go. Thank you. You're welcome. ஃபின்லாண்டில் ரொம்ப பாப்புலர் பார்த்தீங்கன்னா பெரி டீ தான். அதுவும் -20 இப்படி நின்றுட்டு இருக்கும்போது இவ்வளோ சூடாக டீ கொடுத்தா எப்படி இருக்கும்? சான்ஸே இல்லாத ஒரு ஃபீலிங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணேன். Alright, thank you. What's your name? Lucy. Yours? சூடாக டீ கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த டீ. You're welcome. இந்த வெதரில் You enjoyed the tour, yeah? Yeah, very much. Thank you We so were much. super lucky in the beginning of the night. Yeah. We got to see very Yeah, good the activity. best thing was we could see the lights on a normal ice. Yes. It was so vibrant and so good. Yeah, it was And really thanks for this super tea. good. Yes. Now also I have some muffins. You can Oh. enjoy some muffins also. I'm going to get some muffins too. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கோ இல்லை பெரிய லேக்கோ அந்த இடத்துல வந்து நார்தன் லைட்ஸ் விசிபிளாக இருந்தால் பார்ப்பாங்க. பட் அது வந்து நம்மளோட லக்கு பொறுத்து தான். அன்னைக்கு இருக்கும் இல்லை இல்லாமல் போகும். பட் இவங்க டூர் எடுக்கிறதுல என்ன அட்வான்டேஜ்னா தேல் ஹண்ட் ஃபார் த லைட்ஸ். லைட் எங்கே இருக்குது, எங்கே போனால் தெரியும் அப்படின்றத அவங்களுக்கு மானிட்டர் பண்ணுவாங்க. அதை நோக்கி அவங்க நகருவாங்க. ஸோ அதனால் சான்சஸ் ஆஃப் வாட்சிங் நார்தன் லைட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் டூர் எடுக்கணும். அது போக மாதிரி இந்த வில்டர்னஸில் இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து லைட்ஸ் பார்க்குறதும் சரி, நாம் நிற்கிறதும் சரி, ஸ்டார் கேசிங் பண்ணுறதும் சரி, வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் நார்தன் லைட்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் இந்த ஃபின்லாண்ட் ஆர்டிக் சர்க்கிள் சீரீஸில் வந்துக்கிட்டே இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விஷ்ணு.